ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஹெல்மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறத்துலேருந்து நம்ம ஹீரோவோட பவரோ டைம் லைனோ அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ சின்ன டீட்டெயிலிங்கை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 8. நம்ம ஹீரோ இன்னும் 8 வயசுலேயே தான் இருக்கான். நைட் கேப்டன் ஜெனஃப் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. நம்ம ஹீரோ ஹண்ட் பண்ணுறான் அப்படிங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ரேஸ்ல போர் ஹண்டிங்கும் நல்லா போகுது அப்படின்னு அவர் நம்ம ஹீரோட்ட சொல்றாரு. கிங்குக்கு போர் மீட்டை பற்றி தெரிஞ்சதுனால நமக்கு மீட் கிடைக்கலையேன்னு தாமஸ் வருத்தப்படுறான். காமெடி என்னன்னா செரிஃப் கூட மீட்டை நல்லா சாப்பிட்றாங்க, பட் நோபல்ஸால அதை சாப்பிட முடியல. நியூ இயர் ஃபெஸ்டிவலுக்கு நமக்கு நல்ல மீட் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு லேடி வருத்தப்படுறான். ஆலன் முடிஞ்சா நெக்ஸ்ட் டைம் ஒரு ஒயிட் டீரை ஹண்ட் பண்ணி கொண்டு வான்னு தாமஸ் சொல்றான். அப்படி சில்லியான ஆர்டர் கொடுக்காதுன்னு அவங்க அம்மா திட்டமும் ஒயிட் டீரை ஹண்ட் பண்ணி கொண்டு வர நம்ம ஹீரோ சொல்றான். அது பிறகு சீராங் மாஸ்டர் தான் சேலஞ்ச் எனக்கும் பிடிக்கும். நம்ம ஹீரோ போறான். ஹாக்ஸை வச்சு ஒயிட் டீர் இருக்கிற லொகேஷனுக்கு நம்ம ஹீரோ போய் பார்க்கறான். ஃப்ராக்ஸை வச்சு அதை வெறுப்பேற்றுவோம். அந்த டீரை இதை ஃபாலோ பண்ணி வருது. இவங்களும் ஃப்ராகை மறைய வச்சு வேற இடத்துல நம்ம ஹீரோ வர வைக்கிறான். இப்படியே அந்த டீர் ஃபாலோ பண்ணியே வந்து நம்ம ஹீரோ செட் பண்ணி வச்சிருக்கிற ட்ராப்புக்குள்ள விழுந்துருது. சமனரா இருந்தாலும் வேட்டையாட தெரியறது தான் முக்கியம் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஐயோ ஒரு மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சர்வெண்ட்லாம் ஓடி போய் பார்க்கறாங்க. உள்ள எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவோம். என்ன மான்ஸ்டர் பேசுதுன்னு எல்லாரும் பார்த்தா இது வெயிட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அடியில இருந்து நம்ம ஹீரோ வரான். ஒயிட் டீரை கொண்டு வந்துட்டான். நியூ இயருக்கு இதுதான் ஸ்பெஷல்னு தாமஸ் ரொம்ப ஹாப்பியா ஆகிறான். இது கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் தான் தந்தது. நெக்ஸ்ட் டைம் இதை ஹண்ட் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். உண்மையிலேயே இவன் டேலண்ட்லெஸ் தானா, எதுக்கும் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு பேரன் வந்து பட்லர் கிட்ட சொல்றாரு. ஹீரோவோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட்னால நம்ம ஹீரோக்கு இப்போ ஹண்ட்ஸ்மேன் அப்படிங்கிற இன்னொரு ஜாபியோ கொடுக்குறாங்க. இந்த குடும்பத்துக்காக ஃபுட்டை போய் வேட்டையாடி கொண்டு வரணும், டவுன் பீப்புள் ஆபத்துல இருந்தா போய் ஹெல்ப் பண்ணணும். இந்த ரெண்டே ஜாப் தான். மாசத்துக்கு 100 சில்வர் காயின் தருவோம்னு அவங்க சொல்லவும் ஒயிட் டியர் இதோட வேல்யூ அதிகம். ஒரு மான்ஸ்டருக்கு இவ்வளோ காசுன்னு சொல்றதுக்கு பதில் மாசம் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதான் அவங்களுக்கு லாபம். எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் தான் முக்கியம். அதுக்கு காசும் கிடைக்குன்னா எனக்கு ஓகே தான் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நாளைக்கே வேட்டைக்கு போற நம்ம ஹீரோ சொன்னா டெய்லில நீ போ தேவையில்ல, வாரத்துல ஒரு நாள் தான் ஹன்ஸ்மனா இருக்கணும், மேன் சர்வன் ஜாபியும் நீ தான் பார்க்கணும்னு அவர் சொல்லவும் ஓகே நம்ம ஹீரோ சோகமா சொல்லவும் மூஞ்சிலேயே ஒரு ரியாக்ஷன் தெரியுது. மேன் சர்வெண்டா இருக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கான்னு அவர் கேட்கறாரு. இல்ல சார் ஹாப்பியா பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நியூ இயர் வருது. செஷியலோட அண்ணன் மீஹா அகாடமில லீவ் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்திருக்கான். குக்கீஸை பத்தி அவன்கிட்ட சொல்லாத, சீக்ரெட்டா இருக்கட்டும் செஷியல் சொல்லிட்டு அவங்க அண்ணனை போய் வெல்கம் பண்றா. சம்மர் வெக்கேஷனுக்கு வாரன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டல்லன்னு பார்த்துட்டுறா. இவனை பார்க்க 14 வயசு பையன் மாதிரியே தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். தூக்குறான் நம்ம ஹீரோ போறான். இதுதான் ஆலன் மேன் சர்வெண்ட் அப்படின்னு செசியல் நம்ம ஹீரோவை பத்தி சொல்றா. அது போக ஹன்ஸ்மனும் செசியல் சொல்லவும் இவ்வளவு குட்டியான பையனா, அப்ப நீ ரொம்ப டேலண்டட் போலையே அப்படின்னு சொல்லி மீஹாய் கேட்கறான். அட்லீஸ்ட் செசியல் மாதிரி இல்ல, இவன் ரொம்ப மெச்சூரா இருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோவும் மீஹாயை பார்த்து ஹாப்பி ஆகிறான். செசியலுக்கு அவன் பட்டர்ஃபிளை கிளிப்பை ஒரு கிஃப்டா கொடுக்குறான். இவங்க ஒன்னா இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு அவன் ஃபேமிலி ஞாபகம் வருது. ஹன்ஸ்மன் ஜாபா நம்ம ஹீரோ போயிட்டு இப்ப வேட்டையாடிட்டு வீட்டுக்கு மான்ஸ்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். மாஸ்டர் மீஹாய்க்கு இது ரொம்பவே பிடிக்கும். செஃப் ஹாப்பி ஆகுறாரு. ஜெனஃபும் மீஹாயும் ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனஃப் ஸ்வாட் எடுத்திருக்காரா நம்ம ஹீரோ போய் என்ஜாய் பண்ணி பார்க்கறான். மிகாய் போன வருஷத்தை விட நீ இம்ப்ரூவ் ஆயிருக்க, சூப்பராகவே ஃபைட் பண்றேன்னு ஜெனஃப் சொல்றாரு. ஆலன் நீ சூப்பராகவே ஹண்ட் பண்ணியிருக்கா, நீ ரொம்பவே திறமசாலி தான், என் கூட ஃபைட் பண்ணி பார்க்கறியா அப்படின்னு மீகாய் கேட்குறான். ஜெனஃப் இப்போ அவரோட ஸ்வாடை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. கூட ஃபைட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, சரி இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்றதுக்கான நேரம்னு சொல்லி மான்ஸ்டர் பஃபை வச்சு ஈஸியா வின் பண்ணிடலாம் நம்ம ஹீரோ அசால்ட்டா மீகாய் கூட போய் ஃபைட் பண்ணா. மீகாய் நம்ம ஹீரோவோட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். சரி ஸ்பீடா அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா மீகாய் ஸ்பீடுலயும் ரொம்பவே ஸ்பீடா இருக்கான். மீகாயோட அம்மா பயப்படவும் மீகாய் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, கவலைப்படாதீங்கன்னு ஜெனஃப் சொல்றாரு. ஒரு வருஷம் அகாடமில அவன் ட்ரைனிங் எடுத்திருக்கான், கண்டிப்பா தோக்க மாட்டான் அப்படின்னு ஜெனஃப் சொல்றாரு. அதே மாதிரியே நம்ம ஹீரோ தான் இப்ப தோத்து போறான். மேன் சர்வெண்டா உன் ஏஜ்ல எப்படியான இப்ப புரியுது, உண்மையிலேயே நீயும் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு மீகாய் சொல்றான். என் பிரதர் தான் உன்னை விட ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி செசியல் நம்ம ஹீரோவை கலாய்க்கிறான். சம்மர்ல ஒரு டஞ்சனை கிளியர் பண்றதா எங்களுக்கு அசைன்மெண்ட், அதனாலதான் நான் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டேன், உன்னையவோ பார்க்க வர முடியலன்னு மீகாய் சொல்றான். அது போக அகாடமில இருக்கிற ஸ்வாட் லார்ட் டெரஃப் கிட்ட தான் இவங்க வந்து ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கத்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இவனோட ஸ்வாட் ஸ்கில் வேற லெவல்ல இருக்குன்னு மீகாய் சொல்றான். நான் ஹெல்மோட்ல இருக்கேன், இவன் அகாடமில போயிட்டு டெய்லியும் டஞ்சன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாம்னா டெய்லியும் அவன் டெவலப் ஆயிட்டே இருப்பான், அதான் இவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். டைம் வரும்போது என் கூட ஃபைட் பண்றீங்களா நம்ம ஹீரோ கேட்கவோ கண்டிப்பா, பட் பதிலுக்கு என் சிஸ்டர் நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு மீகாய் சொல்றான். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நான் தோக்கடிப்பேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஃபேமிலிலேயே ஸ்ட்ரக் ஆகி இருக்க முடியாது, அப்பா பேரையோ கெடுக்காம இந்த ஃபேமிலியை விட்டு எப்படியாச்சும் வெளியே போய் ஹண்ட் பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிளம்பவும் செசியல் அழ ஆரம்பிக்கிறான். நான் ஒன்னும் அழல சரியா, கண்ணு வேர்க்குது அப்படின்னு வா சொல்றான். பேரனை பார்க்க விஸ்கவுண்ட் கார்னல் அப்படிங்கிற ஒருத்தன் வந்திருக்கான். விஸ்கவுண்ட் கார்னலும் வந்துட்டு பேரனுக்கு சுத்தமா பிடிக்கல. மீட்டை கொண்டு வந்து நம்ம ஹீரோ வைக்கிறான். ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. விஸ்கவுண்ட் கார்னல் வந்துட்டு ஒயிட் டிராகன் மவுண்டனுக்கு அந்த பக்கமா இருக்காரு. ஒயிட் டிராகன் 100 வருஷத்துக்கு ஒருக்க இடம் மாறும். இப்போ அது நம்ம டெரிட்டரி பக்கம் இருக்கிறதுனால அவங்க மெட்ரல் மைன்ஸ்ல ஈஸியா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். இதுதான் பேரனுக்கு அவரை பிடிக்கலையா நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த மீட்டு சூப்பரா இருக்கே, இதுதான் போர் மீட்டா அப்படின்னு விஸ்கவுண்ட் நினைக்கிறேன். பட் அவன் சாப்பிட்றது சாதாரண ராபிட் மீட் தான், இந்த ஜோக்கருக்குலாம் போர் மீட் தேவையில்ல நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ பண்ணது பேரனுக்கும் தெரிஞ்சவர் ஹாப்பியா இருக்காரு. ஏன்னா அந்த விஸ்கவுண்ட் பண்ண முட்டாள்தனத்தினால தான் கிங்குக்கு போர் மீட்டை பத்தி தெரிஞ்சு
தெரிஞ்சு அவரு போர் மீட்டை நிறைய கேட்டு விட்டுருப்பாரு. இவனாலதான் செரிஃப்டம்லயும் எல்லாரும் கவலைப்படுறாங்க. ஹீரோவோ விஸ்கவுண்ட் கார்னல் மேல கடுப்புல தான் இருக்கான். டிராகன் வந்து பேரன் இருக்கிற மவுண்டைன் பக்கம் தூங்கிட்டு இருக்கிறதுனால மித்ரல யாராச்சும் கலெக்ட் பண்ண போனா சோல்ஜர்ஸ் அது கொன்றும். 100 வருஷத்துக்கு ஒருக்க தான் அது இடம் மாறும். அப்படி மாறும்போது விஸ்கவுண்ட் கார்டலோட இடம் பாதிக்கப்படும். இவங்க மித்ரல கலெக்ட் பண்ண முடியும். இந்த 2 ஃபேமிலிக்குள்ள பகை இருக்கு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க அப்படின்னு பேரன் கேட்கவும், என் யங்கஸ்ட் டாட்டர் அப்ரைசல் செரமனில கலந்துக்கிட்டான்னு சொல்லுவோம். டைம்ல தான் அது நடக்கும். மேஷுக்கும் நல்ல டேலண்ட் கிடைச்சிருக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆக்சுவலி அவ டேலண்ட்லெஸ் அப்படின்னு சொல்லி விஸ்கவுண்ட் ஹாப்பியா சிரிக்கிறான். 3 பசங்கள்ல 2 பசங்களுக்கு டேலண்ட் இருக்குல்லன்னு விஸ்கவுண்ட் பேரனை பார்த்து சிரிக்கவும், உன்னோட மூத்த பையனுக்கும் டேலண்ட் இருக்கு மறந்துடாதன்னு பேரன் சொல்றான். டேலண்ட் இருக்கிறது ஏதோ கெட்ட விஷயம் மாதிரி பேசுறாங்களே. செரிஃப் காமனர்ஸ்லாம் டேலண்ட் இருந்தா ஹாப்பியா தான் ஆவாங்க. நோபல் ஸ்டியோட்டின்னு எதையோ மென்ஷன் பண்ணாங்க. அதான் பிரச்சனை போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோக்கு 9 வயசு ஆயிடுச்சு. டவுன்ல இருந்து தூரமா போய் ஹண்டிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அட்வென்ச்சரஸ்ட் நம்ம ஹீரோ சொல்றான். 1000 காப்ளின்க்கு மேல கொண்டு அதிகமா நம்ம ஹீரோ லெவல் அப் ஆயிட்டான். இதுக்கு மேல லெவல் அப் ஆகல. மாஸ்டர்லாம் கஷ்டம்னு சொல்லவும், அது டேஞ்சரஸ் தான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் போய் எக்யூப்மெண்ட் உனக்கு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு நம்ம ஹீரோக்கு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. 43 வயசு ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேப்பை வாங்கிட்டு இப்போ நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண கிளம்பிட்டான். ஹாக்ஸும் வந்துட்டு ஒரு சீராங் மான்ஸ்டர் கண்டுபிடிச்சிருக்கு. அது என்ன நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஒரு ஆர்க்கு தூங்கிட்டு இருக்கு. மான்ஸ்டர்ஸோ டயர்டாகி தூங்கும் போலன்னு சொல்லி இப்போ டாமா வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வேற வச்சா அது திரும்ப அட்டாக் பண்ணுது. பட் திரும்ப சமன் பண்ணி நம்ம ஹீரோ அதை தோக்கடிச்சிருந்தான். சீராங் மேஜிக் ஸ்டோன் கிடைச்சிருச்சு. இதுல என்ன கிடைக்குமோ நம்ம ஹீரோ யோசிச்சா இருக்கக்கூடாது. மேகாயை விட நான் இன்னும் வீக்காக தான் இருக்கேன். ஸ்லோவாக தான் நான் லெவலப் ஆவேன். ஸோ இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம ஹீரோ போறான். இப்போ ஒரு ஆண்ட்டை நம்ம ஹீரோ பார்க்குறான். நம்ம ஹீரோ சமனோட ஒரு அட்டாக் கூட ஒர்க் ஆகல. அது ஆர்மர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பேப்லியான வச்சு நம்ம ஹீரோ அந்த ஆண்ட்டை தூங்க வச்சிருந்தான். கத்தியை வச்சு குத்துனா அது ஆர்மர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுக்கு தான் மிக்சல் பிளேடை யூஸ் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபைனலி ஒரு வழியா நம்ம ஹீரோ அதை கொண்டுட்டான். அது பாடியை கட் பண்ணாம அதோட மேஜிக் ஸ்டோன் நம்ம ஹீரோவால எடுக்க முடியல. ஏன் இன்டெலிஜென்ஸ் ஸ்டேட்டஸ் அதிகமாகுது அப்படின்னா என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு கூட படிக்க போனா உனக்கு தான் டேலண்ட் இல்லையா அப்படின்னு வா கேட்கறா. ட்ரை பண்றதுல தப்பெல்லாம் நம்ம ஹீரோ சொல்றான். அங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்டரும் உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு சிம்பிள் டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆர்பில் கை வையின்னு அவர் சொல்றாரு. ஒரு ரியாக்ஷனும் இல்ல. உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்னு இன்ஸ்ட்ரக்டர் சொல்லியிருந்தாரு. இன்டெலிஜென்ஸ் ஸ்டாட்ஸை வச்சு நான் என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கவலைப்படாத, உனக்கு நான் குக்கி பண்ணி தரட்டுமா அப்படின்னு செசியல் கேட்குறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ வேட்டையாடின அந்த ஆர்க்கு எறும்பு ரெண்டுமே சீராங் தான். பட் அதோட ஸ்ட்ரென்த் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ்னு இது எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்டா தான் நம்ம ஹீரோக்கு இருக்கும். இனிதான் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.